Hi friends, welcome to our channel D2E. நம்ம previous வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்றது ஒரு glance பார்த்துட்டு இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ லாங்குவேஜ் நம்ம கற்றுக்க போகிறோம்னா என்னென்னலாம் ஸ்டார்டிங் பாயிண்ட் நமக்கு தேவை அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம இப்போ ஜீரோலேருந்து ஒரு நியூ லாங்குவேஜ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா நமக்கு vocabulary தெரிஞ்சிருக்கணும், ப்ரொனன்சியேஷன் தெரிஞ்சிருக்கணும், அதோட மீனிங் தெரிஞ்சிருக்கணும், அதை எப்படி உபயோகிக்கணும், ஹவு டு யூஸ் அப்படி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வாங்க. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீச் தான் பார்க்க போகிறோம். என்னடா பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீச் அப்படின்னு வந்து நீங்கள் யோசிக்காதீங்க. இப்போ ஒரு சென்டென்ஸ் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸில் ஒவ்வொரு வார்த்தையோட ரோல் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஐ வாஷ் அப்படின்றது நான் துவைக்கிறேன் அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ வாஷ் அப்படின்றது வேர்ப், ஐ அப்படின்றது ஒரு சப்ஜெக்ட் ப்ரனவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு வார்த்தையோட ரோல் பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நான் ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் வச்சு நான் ரொம்பவே சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலில் இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ்லாம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Press the bell icon to get my upcoming videos. இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 8 பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீச் இருக்குங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவுன், ப்ரனவுன், வேர்ப், அட்வர்ப், அட்ஜெக்டிவ், ப்ரிப்போசிஷன், கன்ஜங்ஷன், ஆர்டிகல்ஸ். இந்த 8 தாங்க பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஒன் பை ஒன்னாக என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நவுன் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நவுன் அப்படின்றது என்னதெல்லாம் ரெஃபர் பண்ணும், எதெல்லாம் குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனை வந்து குறிக்கிறது வந்து நவுன் நம்ம சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு ரீனா அப்படின்றது ஒரு நவுன் தான், பர்சனை வந்து குறிக்குது. ஒரு பிளேஸுமே வந்து குறிக்கிறது நவுன் தான். இப்போ கண்ட்ரி அப்படின்றது ஒரு நவுன் தான். ஒரு கான்செப்டை குறிக்கிறது தான் இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் கிளாஸ் நம்ம இப்போது சொல்லிக் கொடுக்குறோம் இல்லையா, அந்த இங்கிலீஷ் கிளாஸ் ஒரு கான்செப்ட் நம்ம சொல்கிறோம், அதுவுமே வந்துட்டு ஒரு நவுன் தான். ஒரு ஆப்ஜெக்டை குறிக்கிறதா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பென், இதுவுமே ஒரு ஆப்ஜெக்ட், இதுவுமே வந்துட்டு நவுன் தான். இது எல்லாமே வந்து ரெஃபர் பண்ணுறதா இருக்கலாம் நவுன் அப்படின்றது. ஸோ அதில் 2 டைப் இருக்குங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமன் நவுன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் நவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. காமன் நவுன் அப்படின்றது ஒன்றும் இல்லை. எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போது ஐ லவ் மை கண்ட்ரி அப்படின்னு நான் சொல்கிறேன். நான் என்னோட நாட்டை நான் வந்து விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். என்னோட நாடுன்றது நான் வந்து காமனாக சொல்கிறேன், என்னோட நாட்டை நான் விரும்புகிறேன். அப்போ என்ன நாடு அப்படின்னு கொஸ்டின் கேட்டால் தெரியல. ஸோ காமனாக நான் சொல்கிறேன் ஐ லவ் மை கண்ட்ரி. மேபி இப்போ நான் வந்து ஐ லவ் மை கண்ட்ரி, என்னோட கண்ட்ரியை வந்து நான் குறிப்பிடலை. கண்ட்ரின்றது ஒரு காமன் நவுன். இப்போது இந்தியா இஸ் மை கண்ட்ரி அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்தியா அப்படின்றது என்னுடைய கண்ட்ரி, நான் வந்து பர்டிகுலராக சொல்கிறேன். அது வந்து அப்போ ப்ராப்பர் நவுன் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து இதுதாங்க. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஐ பாட் அ ஸ்கூட்டி, நான் வந்து ஒரு ஸ்கூட்டி வாங்கினேன் அப்படின்னு வந்து சொல்கிறேன். ஆனால் என்ன ஸ்கூட்டி, ஏதாவது பிராண்ட் இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா இல்லை. ஸ்கூட்டின்றது ஒரு காமன் நவுன் தாங்க, ஆப்ஜெக்ட் நான் சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அது வந்து ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு காமன் நவுன். இப்போது ஐ பாட் ஜூபிட்டர், ஜூபிட்டர் ஸ்கூட்டி நமக்கு தெரியும். ஜூபிட்டர்ன்றது ஒரு பிராண்ட், பர்டிகுலரான ஒரு பிராண்டை வந்து நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். ஸோ அப்போ இது வந்துட்டு ப்ராப்பர் நவுன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. காமனாக அப்படின்றது ஸ்கூட்டின்றது காமன், அதில் நிறைய வகைகள் வந்து இருக்குது. அதே போல் இப்போ ஐ லைக் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா இப்போ ஃப்ளவர்ஸ்ன்றது ஒரு காமன் நவுன், நிறைய பூக்கள் இருக்குது. ஆனால் என்ன பூக்கள் ஐ லைக் அப்படின்றத நான் பர்டிகுலராக சொல்லுவேன் பார்த்தீங்களா. இப்போ ஐ லைக் ரோஸ் அப்படின்னும் போது பர்டிகுலராக எனக்கு ரோஜா என்ன பிடிக்கும் அப்படின்னு நான் பர்டிகுலராக சொல்கிறது தான் அது வந்துட்டு ப்ராப்பர் நவுன் சொல்லுவாங்க. காமனாக ஐ லைக் ஃப்ளவர் அப்படின்றது வந்து ஒரு காமன் நவுன். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரனவுன். ப்ரனவுன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் நவுனுக்கு ஒரு சப்ஸ்டியூட்டாக தான் ப்ரனவுன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அதிலே வந்து நமக்கு சப்ஜெக்ட் ப்ரனவுன் இருக்குது, ப்ளஸ் பர்சனல் ப்ரனவுன்மே இருக்குது. ஸோ என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சப்ஜெக்ட் ப்ரனவுன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஐ, வி, தே, இதெல்லாம் வந்து சப்ஜெக்ட் ப்ரனவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் வழியாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ரீனா லைக்ஸ் குக்கிங், ரீனா ப்ரிப்பேர்ட் பிரியாணி, ரீனா சர்வ் பிரியாணி டு ஹர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். இது வந்து ஒரு பேராகிராஃப். ரீனாக்கு சமைக்கிறது பிடிக்கும்,
ரீனா பிரியாணி சமைத்தார், ரீனா அவருடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு பரிமாறினார் அப்படின்றதா இந்த ஒரு பேசேஜோட மீனிங். ஸோ இந்த ஒரு பேசேஜில் ரீனான்றது ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது இல்லைங்களா. ஸோ இட்ஸ் நாட் சவுண்ட் குட், நல்லா இல்லை கேட்குறதுக்கு. ஸோ அதுக்கு ஒரு சப்ஸ்டிடியூட்டாக தான் நம்ம வந்து ப்ரனவுன் யூஸ் பண்ணுவோம். இப்போ அதே நான் எப்படி சொல்கிறேன் பாருங்கள். ப்ரனவுன் சப்ஸ்டியூட் பண்ணி ரீனா லைக்ஸ் குக்கிங், ஷீ ப்ரிப்பேர்ட் பிரியாணி, ஷீ சர்வ் பிரியாணி டு ஹர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி நான் சொல்கிறேன். ஸோ இப்போ ரீனான்றதுக்கு பதிலாக நான் வந்து ப்ரனவுன் ஷீ அப்படின்ற ஒரு ப்ரனவுன் வந்துட்டு நான் சப்ஸ்டியூட் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ இதுதாங்க ப்ரனவுன். ஸோ என்னென்ன சப்ஜெக்ட் ப்ரனவுன், என்னென்ன பர்சனல் ப்ரனவுன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ சப்ஜெக்ட் ப்ரனவுனில் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஐ, யூ, ஹீ, ஷீ, வி, தே அண்ட் ஹூ, இதெல்லாம் தான் நம்ம சப்ஜெக்ட் ப்ரனவுன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஐ லைக் டு குக் அப்படின்ற சொல்கிறேன், எனக்கு சமைக்க பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ யாருக்கு சமைக்க பிடிக்கும் அப்படின்னா எனக்கு, அந்த செயலை யார் செய்கிறாங்க அப்படின்றத குறிக்கிறதா இருக்கும். இதெல்லாம் தான் சப்ஜெக்ட் ப்ரனவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது யூ ஆர் கோயிங் டு டீச் அப்படின்னு நான் சொல்கிறேன், நீங்கள் இப்போ சொல்லி கற்றுக் கொடுக்க போகிறீர்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ யார் கற்றுக் கொடுக்க போகிறா? ஸோ யூ ஆர் கோயிங் டு டீச். ஸோ நீங்கள் கற்றுக் கொடுக்க போகிறீர்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ யார் அந்த செயலை வந்து யார் செய்கிறாங்க அப்படின்றத குறிக்கிறதா தான் சப்ஜெக்ட் ப்ரனவுன்ஸ் இருக்கும். பர்சனல் ப்ரனவுன்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மை, மைன், யோர், யோர்ஸ், ஹிஸ், ஹர், இட்ஸ், ஆர், ஆர்ஸ், தேர் அண்ட் தேர்ஸ், இதெல்லாம் பர்சனல் ப்ரனவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மை அப்படின்றது என்னுடைய, இட் இஸ் மை பென் அப்படின்றது இது என்னுடைய எழுதுகோல் அப்படின்றது தான் மை அப்படின்னு நான் குறிப்பிட்றேன். பார்த்தீங்கன்னா பர்சனலாக குறிப்பிடுறது, இது எல்லாமே பர்சனலாக வரும். மைன் அப்படின்றது என்னுடையது. இந்த ஹூஸ் திஸ் பென் அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, யாருடையது இந்த எழுதுகோல் அப்படின்னு யாராவது எனக்கு கொஸ்டின் கேட்டாங்கன்னா நான் என்ன ஆன்சர் பண்ணுவேன்? இட் இஸ் மைன் அப்படி, இது என்னுடையது அப்படின்னு நான் சொல்லுவேன். பார்த்தீங்கன்னா ஸோ அது பர்சனலாக குறிக்கிறதா இருக்குங்களா, அது எல்லாமே பர்சனல் ப்ரனவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்துக்கும் நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். யோர், இட் இஸ் யோர் பென் அப்படின்னு நான் சொல்கிறேன், இது உன்னுடைய பென் எழுதுகோல் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ உன்னுடைய, யோர்ஸ் அப்படின்னு இட் இஸ் யோர்ஸ் உன்னுடையது. ஹிஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஹூஸ் திஸ் ட்ரெஸ் அப்படின்னு யாருடையது இந்த ட்ரெஸ் துணி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஸோ இட் இஸ் ஹிஸ் ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறேன், அது அவனுடைய துணி அப்படின்றத நான் வந்து சொல்லுவேன். ஹர் அப்படின்றது அவளுடையது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் பாருங்க. ஹூஸ் திஸ் புக் அப்படின்னு நான் கேட்குறேன், யாருடையது இந்த புத்தகம்? இட் இஸ் ஹர் புக், அவளுடைய, இந்த வந்து அவளுடைய புத்தகம் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். இட்ஸ் அப்படின்னு அதனுடைய, ஆர் அப்படின்றது நம்முடைய, ஆர்ஸ் நம்முடையது அப்படின்னு சொல்றது, தேர் அவர்களுடைய, அண்ட் தேர்ஸ் அவர்களுடையது, இதெல்லாம் தான் மீனிங். ஸோ இதெல்லாம் நம்ம பர்சனல் ப்ரனவுன் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுமே நான் வந்து உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் வந்து நான் லிஸ்ட் அவுட் ஸ்க்ரீனில் நான் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. தேர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ் அப்படின்றது நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறதா இருக்கும். எப்படின்னா இப்போ நவுனை பற்றின விளக்கி சொல்கிறதா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் பாருங்க. ரோஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் ஃப்ளவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ரோஸ் ஃப்ளவர் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, பியூட்டிஃபுல் அப்படின்றது தான் அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரோஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் ஃப்ளவர். ரோஸ் வந்து எப்படிப்பட்ட ஒரு மலர் அப்படின்றத ஒரு டிஸ்கிரைப் பண்ணது பார்த்தீங்கன்னா, விளக்கி சொல்லுது. ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஃப்ளவர், அழகான ஒரு மலர் அப்படின்றத டிஸ்கிரைப் பண்ணது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம அட்ஜெக்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்க. ரீனா இஸ் அ பிரேவ் கேர்ள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ரீனா எப்படிப்பட்ட ஒரு பெண் அப்படின்றது சொன்ன பார்த்தா, அவ வந்து தைரியமான ஒரு பெண் அப்படின்றத சொல்கிறேன் பார்த்தீங்களா. எப்படிப்பட்ட பெண் அப்படின்றத விளக்கி சொல்கிறது தான் நம்ம அட்ஜெக்டிவ் அப்படின்றத சொல்லுவோம். ஸோ இங்கே பியூட்டிஃபுல், பிரேவ் அப்படின்றது அட்ஜெக்டிவாக இருக்குது. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபோர்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா verb அப்படின்றது ஒரு செயலை வந்து குறிப்பிடுறதா இருக்கும். ஸோ இட் டிஸ்கிரைப்ஸ் ஸ்பெசிஃபிக் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு செயலை குறிப்பிடுறதா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் பாருங்க. ஐ ஸ்பீக், ஐ ரைட், ஐ லிசன், ஐ குக்,
ஐ ஸ்வீப், ஐ ஃபோல்டு, ஐ வாஷ், இது எல்லாமே. ஸோ நான் சமைக்கிறேன், துவைக்கிறேன், நான் லிசன் பண்ணுறேன், நான் பேசுகிறேன், இது எல்லாமே ஒரு ஆக்ஷன்ஸ். ஏதாவது ஒரு செயலை வந்து நான் செய்கிறேன். இது எல்லாமே வந்து வேர்ப்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். எல்லாம் நம்ம வேர்ப்ஸ் வந்து எல்லா டைமுமே ஆக்ஷனை ஒரு செயலை குறிப்பிடறதா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஆக்ஷன் வேர்ப்ஸுமே இருக்கு. ஸோ அதுமே நம்ம போக போக சென்டென்ஸ் பேச என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போவே சொன்னால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ ஃபிஃப்த் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வர்ப். அட்ஜெக்டிவ் அப்படின்றது நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறதா இருக்கும். அட்வர்ப் அப்படின்றது ஜஸ்ட் ஆப்போசிட் ஆஃப் அட்ஜெக்டிவ் தாங்க. ஸோ அட்வர்ப் அப்படின்றது ஒரு வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுறதா இருக்கும், இல்லை ஒரு அட்ஜெக்டிவை டிஸ்கிரைப் பண்ணுறதா இருக்கும், இல்லைனா இன்னொரு அட்வர்பை டிஸ்கிரைப் பண்ணுறதா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் பாருங்க. ரீனா ஸ்போக் சாஃப்ட்லி அப்படின்றது சொல்லலாம். ஸோ எப்படி பேசுனா, ரீனா ரொம்ப மென்மையாக பேசுனா அப்படின்றது தான் இந்த ஒரு சென்டென்ஸோட விளக்கம். ஸோ எப்படி பேசுனா அப்படின்றத அதை வந்து டிஸ்கிரைப் பண்ணது பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து நம்ம அட்வர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சாஃப்டாக மென்மையாக பேசினால் அப்படின்றத சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதுதான் அட்வர்ப் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் பாருங்க. ரீனா சிங்ஸ் வெல். இதில் என்ன, இதோட சென்டென்ஸோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீனா நன்றாக பாடுகிறாள் அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸோட அர்த்தம். இதில் சிங்ஸ் அப்படின்றது வேர்ப். எப்படி பாடுகிறாள் அப்படின்னு கேட்டோம்னா ஸோ நன்றாக பாடுகிறாள், அந்த வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுறது தான் நம்ம அட்வர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வெல் அப்படின்றது தான் அட்வர்ப். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிப்போசிஷன். ப்ரிப்போசிஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்டென்ஸ் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸில் ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும் இடையேயான தொடர்பை சொல்கிறது தான் நம்ம ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ப்ரிப்போசிஷன் டெல்ஸ் யூ த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி அதர் வேர்ட் இன் அ சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படி பாருங்க. ரீனா புட் த பீஸா இன் தி ஓவன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதோட அர்த்தம் என்ன பார்த்தீங்கன்னா ரீனா பீட்சாவை வந்து ஓவனில் வச்சுருக்காங்க அப்படின்றது தான் இதோட அர்த்தம். ஸோ இப்போ நான் அதில் இன் அப்படின்றது தான் ப்ரிப்போசிஷன். ஸோ பீட்சாவை எங்கே வச்சாங்க அப்படின்றத பீட்சாக்கும் இந்த தி ஓவன் சொல்கிற பார்த்தீங்களா அந்த அவலில் வச்சுருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு வார்த்தைக்கும் இடையான தொடர்பை சொல்கிறது தான் ப்ரிப்போசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்கேஸ் நம்ம இன் அதில் இல்லை அப்படின்னா ஸோ எங்கே பீட்சாவை வச்சாங்க அப்படின்றது நமக்கு தெரியாமலே போகும். ஸோ அப்படியே சொல்கிறேன் பாருங்க. ரீனா புட் த பீஸா தி அவன் அப்படின்னு நம்ம சொன்னால் ரீனா பீட்சாவை வச்சாங்க, அவல்ல எங்கே வச்சாங்கன்றது தெரியல. ஸோ இன்னுன்றது அவனில் வச்சாங்க அப்படின்றது தான் இந்த ப்ரிப்போசிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிளும் நான் சொல்கிறேன் பாருங்க. ரீனா கெப் த புக் ஆன் த டேபிள் அப்படின்றது சொல்கிறேன். ரீனா புக்கு டேபிள் மேலே வச்சிருக்காங்க அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸோட அர்த்தம். ஸோ எங்கே வச்சாங்க, ஆன் த டேபிள். ஸோ டேபிள் மேலே வச்சிருக்காங்க அப்படின்றத குறிக்கிறது தான். ஸோ இதில் ஆன் அப்படின்றது தான் ப்ரீபொசிஷன். ஸோ பொசிஷன் அதுலேயே அந்த இதுலேயே அந்த வார்த்தையிலே வருது பாருங்கள். ஸோ பொசிஷனை சொல்கிறது தான் நம்ம ப்ரீபொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ புரிஞ்சுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிளும் நான் சொல்கிறேன். ரீனா கெப் த பாக்ஸ் அண்டர் த டேபிள் அப்படின்னு நான் சொல்கிறேன். ரீனா பாக்ஸை டேபிளுக்கு அடியில் வச்சுருக்காங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ அண்டர் அப்படின்ற அந்த பொசிஷன் நான் ரிமூவ் பண்ணிட்டேன்னா எங்கே அந்த பாக்ஸை வச்சாங்க அப்படின்றது தெரியாமலே போய்டும். ஸோ அந்த ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தைக்கு அந்த தொடர்பை எங்கே வச்சுருக்காங்க அப்படின்ற தொடர்பை சொல்கிறது தான் நம்ம ப்ரிப்போசிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ 7th என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ கன்ஜங்ஷன், அதுதான் வந்து ஜங்ஷன் அந்த வார்த்தையிலே வருது பாருங்க. இப்போ ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னா ஜங்ஷன் எதுக்காக நம்ம வந்து ஜங்ஷன் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அது எதுக்காக வந்து ஜங்ஷன் சொல்கிறோம். ஸோ ஒரு இதுக்கும் இன்னொரு இதுக்கும் ஜாயின் பண்ணுறது தான் நம்ம ஜங்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதே தாங்க இந்த ஒரு சென்டென்ஸ்லேயே நம்ம யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜங்ஷன் அப்படின்றது ஒன்றும் இல்லை, அண்ட் பட் ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கன்ஜங்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நிறைய காம்ப்ளெக்ஸாக நம்ம ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த ஒரு தொடர்பு பண்ணுற அந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம பயன்படுத்தி சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். ஐ லைக் ரோஸ் அண்ட் ஜாஸ்மின் பட் ஐ டோன்ட் லைக் லில்லி. என்ன இந்த சென்டென்ஸோட அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரோஸ் பிடிக்கும், ஜாஸ்மினும் பிடிக்கும், ஆனால் எனக்கு லில்லி ஃப்ளவர் வந்து பிடிக்காது அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது இப்போ இந்த நம்ம கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணாமல் சொன்னோம்னா எப்படி சொல்ல முடியும்? ஐ லைக் ரோஸ், ஐ லைக் ஜாஸ்மின்,
ஐ டோன்ட் லைக் லில்லி அப்படின்ற ஒரு 3 சென்டென்ஸ் இருக்குது. ஸோ இந்த 3 சென்டென்ஸையும் நான் ஒரே சென்டென்ஸில் சொல்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது தான் கன்ஜங்ஷன். ஸோ அப்படின்னா மேக் இட் பாசிபிள் டு பில்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் தட் எக்ஸ்பிரஸ் மல்டிபிள் ஐடியாஸ். இதுதான் கன்ஜங்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 8வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ். ஆர்டிகல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் த, அண்ட் இந்த 3மே வந்து நம்ம ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எதுக்காக ஆர்டிகல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் ஒரு திங் பற்றி நம்ம பர்டிகுலராக அதை பற்றி சொல்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம் த பென், an ஆப்பிள், a புக், ஒரு புக். அப்படி அந்த ஒரு பர்டிகுலராக நம்ம சொல்கிறதுக்காக இந்த ஆர்டிகல்ஸ்லாம் நம்ம வந்து பயன்படுத்துவோம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம் பாருங்கள். ஐ பிளக்ட் அ ஃப்ளவர் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதில் அ அப்படின்றது ஆர்டிக்கல். ஸோ நான் வந்து ஒரு ஃப்ளவர் வந்து பிக் பண்ணேன். ஸோ ஐ பில்ட் த ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஐ பில்ட் த ஹவுஸ், அந்த த அப்படின்றது இதில் ஆர்டிக்கல். கண்டிப்பாக இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்பீச் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சிம்பிளாக தான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுவுமே உங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் இன்னுமே ரொம்ப சிம்பிளாக கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் வந்து பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.